அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரட். உங்கள் வீட்டில் சேமியா அண்ட் முட்டை இருக்கா? இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மொபைல் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி திங்ஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, போய் விசிட் பண்ணி சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஷாப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை சேமியா பிரியாணி ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சேமியா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துப்போம். அகெயின் சேமியா வறுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிவிடுங்க. அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பீன்ஸ், கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இப்போ இந்த காய்கறியை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பாக்கெட் சேமியா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை மட்டும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் முட்டை லைட்டாக வேகணும். முட்டையிலே பெப்பர் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையை அப்படியே சைட்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்துக்கூடயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 பாக்கெட் சேமியாவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 6 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு முட்டை சேமியா பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேமியா உப்புமா வேணான்னு சொல்கிறவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.